ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை சால்னா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பெப்பர் பொடியும் உப்பும் சேர்த்துட்டு முட்டையை அதில் போட்டு வேக வச்சு முட்டையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் இந்த பட்டை கிராம்புலாம் இருக்கும்ல, அந்த மசாலா நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கு பிறகு நான் தக்காளி சாஸ், அதாவது தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிட்டு அப்புறம் தேவையான மசாலா சிக்கன் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து முட்டையும் போட்டு எடுத்தால் முட்டை சால்னா ரெடி. சாஃப்டான சப்பாத்தி எப்படி போடலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மாவு போட்டு அதில் உப்பு, தயிர், பழம், அதுக்கப்புறவு எண்ணெய், இது மூணையும் போட்டு நல்லா விரவிக்கலாம். நல்லெண்ணா எல்லா இடமும் எல்லா மாவையும் போட்டு நல்லா விரவிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா விரவிக்கோங்க. விரவி அதை தனியாக நம்ம கொஞ்ச நேரம் வைக்கணும். ஒரு 10 நிமிஷமாச்சு தனியாக வைக்கணும். தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் உருட்டி போட்டு பாருங்கள். கடை சப்பாத்தியை விட நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அப்புறம் ஒரு பின் குறிப்புங்க, பழம் இல்லாதவங்க தயிர் ஊற்றிக்கோங்க, தயிர் இல்லாதவங்க பழம் போட்டுக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா?